ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா இங்க பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அதே ஒரு பையனுக்கு பிரச்சனைனா பேசுறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. என்னாச்சுன்னா 2 டேஸ் பேக் வந்துட்டு நான் எப்பயுமே ஈவினிங் போய் டீ குடிக்க போவேன் தனியா. அதே மாதிரி நான் ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டை கேட்டு டீ குடிக்க போனேன். அப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசினா, என் ஏஜ் பையன் தான். நான் நினைச்சேன் ஃபாலோவர்ஸ் அங்கே வந்து பேசுவாங்க, அது மாதிரி யாரோ ஒரு ஃபாலோவர் தான் நினைச்சு நான் வந்து பேச்ச கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் இங்கிலீஷ்ல தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான். ப்ரோ உங்க யார் அழகா இருக்கு, நீங்க கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி அப்புறம் நான் சிரிச்சுட்டே டீ குடிச்சிட்டேன். அப்புறம் ஒன்னு சொன்னாங்க, ப்ரோ உங்க பேண்ட் வந்து நல்லா இருக்கு, வேர் யூ பாட்டு அப்படின்னா. அப்பதான் எனக்கு அவன் மேல வந்து சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா 5 நாள் துவைக்காம ஒரு பிளாக் பேண்ட் போட்டுட்டு நான் அந்த பக்கம் தான் உலாத்திக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து பேண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தேகம் வருமா வராதா? அது மேல பயங்கர சந்தேகம் அப்போ வந்துச்சு. அதுக்கடுத்து பேசினே இருந்தாங்க, இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டே இருந்தான். எங்க ஒர்க் பண்ற எந்த ஊர் அந்த ஊர்ல எந்த ஊர் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன். கடைசியா வந்து நீங்க எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொன்னேன், ப்ரோ பரவாயில்ல இந்த பிளாக்ல நான் தங்கிருக்கேன்னு சொன்னா. யார் கூட தங்கிருக்கீங்க கேட்டா நான் எங்க அண்ணன் கூட தங்கிருக்கேன் சொன்னேன். அதுக்கு அவன் நான் இங்க பரவாயில்ல பிளாக் 3 தான் ப்ரோ, தனியா தான் தங்கிருக்கேன், வீட்டுக்கு வரீங்களா சாப்பிடுறதுன்னு சொல்லி கேட்டான். நான் அவனை நம்பி சாப்பிட போயிருந்தேன்னா இந்நேரம் உங்க முன்னாடி உயிரோட நின்று பேசிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அவன் என்னைய சாப்பிட்டுருப்பான், பாலியல் பலாத்காரம் பண்ணி என்ன கொண்டிருப்பான். நாங்க வந்து கேக்கு எகென்ஸ்டானவங்க கிடையாது, நாங்க கே கிடையாது, அவ்வளவுதான். அப்படிதான் நான் 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு கே வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மொத்த கேமே கமெண்ட்ல வந்து கதர்னாங்க, இன்பாக்ஸ்ல வந்து என்ன திட்டினாங்க. கேனா யாரும் தெரியுமா, கே நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம் தெரியுமா, நீ என்ன வேணா பண்ணு, அதுக்கு செட் ஆஃப் பசங்க இருக்காங்க, அவங்கள பண்ணு, எங்களை பண்ணாத இல்லைன்னா சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன், அவனுக்கு போய் என்ன வேணா பண்ணு. அவங்க அந்த மாதிரி கேட்டகரி தான் வருவாங்க. திரும்பவும் சொல்றேன், பொண்ணுங்களுக்கு இங்க சேஃப்டி அதிகம், பசங்களுக்கு சேஃப்டி கிடையாது. பசங்களா நீங்க வெளியே போனீங்கன்னா தனியா பார்த்து பத்திரமா போயிட்டு வீடு வந்து சேருங்க, காலை ரொம்ப கெட்டி கிடக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், உமன்ஸுக்கு சேஃப்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 32,000 ரேப் கேசஸ்க்கும் மேலே பதிவாகுது. தமிழ்நாட்டில் குறிப்பாக 5,000 கிட்ட ரேப் கேசஸ், அபியூஸ் கேசஸ் பதிவாகுது. அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீங்கள் உமன் சேஃப்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? இங்கே வந்து உமன்ஸுக்கு சேஃப்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இங்கே ஒரு மேல் இன்னொரு மேலால் அபியூஸ் செய்யப்படுறான்னா அபியூஸ் பண்ணுறவன் கேவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இங்கே அப்படி நடக்கிற முக்காவாசி அபியூசஸ் ஹெட்ரோசெக்சுவல் பீப்புள்ஸால தான் நடக்குது. அதுக்கு காரணம் அவனுங்க காஜ் முத்தி போனது. அவங்க எல்லாரும் கே கிடையாது. தென் நான் கேக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் வேணா இருக்குது கொடுக்குறேன், அவனை வேணா கூட்டிகிட்டு போ இப்படின்னு சொல்கிறது மறுபடியும் நீங்கள் அப்படி இருக்கிற கம்யூனிட்டி பீப்புளை வெறுக்கிறீங்க அப்படின்னு தான் காட்டுது. நீங்கள் இப்படி ஒரு அபியூஸை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, அதை பற்றி இப்படி பேசுறது எல்லாமே ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் அதுக்காக அதை சொல்கிறப்போ இதை பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக கே தான் அப்படின்னு சொல்லி ஒரு என்டையர் கம்யூனிட்டி பீப்புள் மேலேயே ஒரு ஹேட்டை பரப்புறது கரெக்ட் கிடையாது. அதை பண்ணுறவங்க எல்லாரும் கே பீப்புள்ஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வீடியோ கீழே நிறைய பேர் இவனும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை டேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஒரு போட்ட வீடியோ எவ்வளோ ஒரு தப்பான உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட்டில் டேக் பண்ணுறதுலேருந்தே தெரிய வேணாம். பசங்களுக்கு அபியூஸ் நடந்தாலும் அது சட்டப்படி குற்றம் தான், பெண்களுக்கு அபியூஸ் நடந்தாலும் அது சட்டப்படி குற்றம் தான். அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு பொண்ணுங்களுக்கு நடந்தால் எல்லாரும் அதிகமாக பேசுவாங்க, பசங்களுக்கு நடந்தால் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுலேயும் பொண்ணுங்களை இழுத்து வச்சு பேசாதீங்க. ஆக்சுவல் இஷ்யூவை பற்றி பேசுங்க. இருக்கிற அதே இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்து இதே மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணி இல்லை அவங்களுக்கு நடந்த அபியூஸை வீடியோ எடுத்து போட்டிருந்தா நீ எதுக்கு அதை வீடியோ எடுக்கிற, உனக்கு அந்த டைமுக்கு என்ன வேலை, நீ அங்கே என்ன ட்ரெஸ் போட்டு போயிருந்த, இந்த மாதிரி 1000 கேள்விகள் அவங்கள நோக்கி வைக்கப்பட்டிருக்கும்.